வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பியூ தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வரும் வாரங்களில் Q3 ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ அதில் ஒரு முக்கியமான அஹ், பங்குகள், ஓகேங்களா? ஸோ அது வெயிட்டேஜ் எப்படி இருக்கு, அந்த வெயிட்டேஜ் படி எவ்வளோ மேலேயும் கீழேயும் போக வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் 2 to 5% வரைக்கும் அந்த டேலேயே, ஈவன் அதுக்கப்புறம் வந்து அந்த ரிசல்ட்ஸ் குட்டாக இருந்தால் ஃபர்தர் மொமெண்டம் அந்த ஸ்டாக்ஸ்ல இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? ஸோ அது அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? ஒன்று. அதே போல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எப்படி, இல்லை வந்து ஆப்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிங்க அப்படின்னா 30th வந்து ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் இருக்குது சென்னையில், ஓகேங்களா? ஸோ அதுக்கான டீட்டெயில் போடுறேன், பாருங்கள். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டாக்ஸுக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்ஸில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும், எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செல்லிங் சைடில் தான் இருக்காங்க. அவங்க வந்து தொடர்ந்து அந்த பங்குகளை வந்து வித்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, அப்போ அந்த பங்குகள் அதே கீழே தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு சில பங்குகள் அது வந்து மொமெண்டத்தை வந்து ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு டுவர்ட்ஸ் அப்சைடு. ஆல்ரெடி ஓவராக அவன் வந்து செல் பண்ணியிருக்கறனால, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ முதலாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசி செக்யூரிட்டிஸ், ஓகேங்களா? ஸோ ஐசிசி செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 200 இஎம்ஐல இருக்கான், ஓகேங்களா? ஸோ 200 இஎம்ஐல இருக்கு. தென் அது சான்சஸ் ஆஃப் எங்கே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து 813ல இருக்குது. 813லேருந்து 847 வரைக்கும் மேற்கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. அவன் எப்போ 850 உடைக்கிறானோ தென் அதுக்கப்புறம் அது 870 வரைக்குமே போக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இது வந்து அப்சைடு போகிற மாதிரி இருந்தா. இன்கேஸ் மார்க்கெட்டில் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து ரிசல்ட் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில், ஓகேங்களா, அது என்ன ஆகும் அப்படின்னா 780க்கோ தென் அதுக்கப்புறம் அது ஃப்ரீ ஃபால் ஜோனுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ அது வந்து 715 வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் அந்த ரிசல்ட்ஸ் நல்லா இருந்ததுன்னா இங்கேருந்து மொமெண்டம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? இது வந்து ஐசிஐசி செக்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து ஐசிசி ப்ரொடென்ஷியல் பாருங்க. ஐசிசி ப்ரொடென்ஷியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோடு தான் இருக்கு இன்னமுமே. அவன் எப்போ 675ஐயோ இல்லை 685க்கு மேலே அவன் வந்து பிரேக் அவுட் பண்ணுறான் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ வந்து அது மேற்கொண்டு மேலே போக வாய்ப்பு நிறைய இருக்கு, ஓகேங்களா? இன்கேஸ் அதே மாதிரி டவுன் சைடில் சான்சஸ் வந்து ரிசல்ட்ஸ் புவராக இருக்குன்னா 610க்கு கீழே போயிடுச்சுன்னா அது ஃப்ரீ ஃபால் ஜோனுக்கு போயிடும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐசிசி ப்ரொடென்ஷியலோடது. மூணாவதாக நம்ம பார்க்க வேண்டியது எம்சிஎக்ஸ். எம்சிஎக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ணிச்சு டுவர்ட்ஸ் அப்சைடு. அவன் எங்கிருந்து போயிருக்கான்னா 5496, அங்கிருந்து அவன் மேற்கொண்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான், ஓகேங்களா? தென் இப்போ வந்து 6341க்கு ரிசல்ட் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் உடைச்சது அப்படின்னா அவன் எனக்கு தெரிஞ்சு 6341 போக வாய்ப்பு இருக்கு. தென் அடுத்த லெவலு 633 796. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்திலேயே கூட இந்த டார்கெட் அச்சீவ் ஆக வாய்ப்பு இருக்கு. 2-5% அது டக்குன்னு மூவ்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. தென் இன்கேஸ் 796 உடைக்கிறான்னா அவன் வந்து 7000க்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ். கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் பாருங்க, அவன் வந்து ஆல்ரெடி வந்து மொமெண்டத்தை ஸ்டார்ட் பண்ணி 4 days ஆச்சு. பட் அவன் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கான். 4200க்கு மேல பிரேக் அவுட் ஆகுதுங்க பட்சத்தில் 4400, தென் அதுக்கப்புறம் வந்து 4500, தென் அதுக்கப்புறமும் மொமெண்டம் மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னா 4706. ஆனா இந்த லோ உடைக்காத வரைக்கும், ஏன்னா முன்னாடியே வந்து மொமெண்டத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க டுவர்ட்ஸ் அப்சைடுக்கு தான் போயிட்டு இருக்கு. இது வந்து ஈவன் தான் நிஃப்டி எல்லாம் ஃபாலோ ஆகுது அப்படின்னா கூட இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து பாருங்க 4 நாளாவே அது ஈவன் பாசிட்டிவ் இன்டர்ல தான் இருக்கு. எதுக்காக அப்படின்னா அவன் ரிசல்ட் வரப்போகுதுங்கிறதுனால தான். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அல்ட்ராடெக் செக்மெண்ட். அல்ட்ராடெக் பாருங்க 5 days வந்து கன்சாலிடேஷன் மோட்லேயே தான் இருக்கு. அந்த கன்சாலிடேஷன் மோட பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் 200 இருக்கு, அது 11,000 இருக்கு, ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 11,000, ஆல்மோஸ்ட் வந்து 10,900 இல்லைனா 11,000. ஸோ அந்த 11,000 பிரேக் பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறமே அவன் வந்து டக்குன்னு தான் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க ஆல்ரெடி வந்து ஒரு தடவை மூமெண்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க, ஓகேங்களா? ஸோ அந்த தொடர்ந்து 3 நாள்ல அவன் எவ்வளவு தூரம் போயிருக்கான்னா 11,800 போயிருக்கான். அந்த ஜோன்ல தான் நின்று இருக்கான். ஸோ அல்ட்ராடெக்கு நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்ததா பார்க்கறது வந்து கோஃபோர்ஜோட மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா, கோஃபோர்ஜ் வந்து யூஎஸ் மார்க்கெட் எப்பப்பெல்லாம் ரேலி பண்றானோ அப்பெல்லாம் கோஃபோர்ஜ் போகும். இப்போ எப்பப்பெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்றாங்களோ அப்போ வந்து கோஃபோர்ஜ் அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. கோஃபோர்ஜுங்கிறது உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயர்ல இருந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனாலதான் அந்த மொமெண்டம் அப்படி மேலேயும் கீழே போயிட்டு இருக்கக்கூடிய அவன் வந்து ஈவன் தான் அவன் கீழே வந்தா கூட அது வந்து லாஸ்ட் இயர் நீங்க பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை தான் தர வாய்ப்பு இருக்கும், சரிங்களா?
அவனும் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 சப்போர்ட் எடுத்துட்டு அவன் எப்போ 9,200 அது வரைக்கும் மேட்டில் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் அந்த 9,200 பிரேக் பண்ணிட்டானா அவன் நல்லா ரேலியாக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்டாக்ஸ் நல்ல மொமெண்டம் தரும். இன்கேஸ் டவுன் சைடை உடைக்குதுங்கிற பட்சத்துல அவன் 7,400க்கும் 7,400 உடச்சா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபால் ஜோனுக்கும் வந்துருவான். இதெல்லாம் எப்போ வரைக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இது கீழே வர ஸ்டாக்ஸ் எல்லாமே அந்த 31st இருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்கும் தான். ஜனவரி 31st வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணும், ஏன்னா பட்ஜெட் இருக்கனால. அடுத்தது பாலிகேப். பாலிகேப் பாருங்க, ஆல்ரெடி மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவனு கூட. அவன் பாருங்க 4 நாளா தொடர்ந்து மேலதான் அவன் போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ அவன் வந்து இப்போ வந்து கரெக்டா 6,900 கிட்ட தான் இருக்கான் கிட்டத்தட்ட ரேஞ்சு. தென் அதுக்கப்புறம் இன்கேஸ் அவன் உடைக்கிறானா 7,144க்கும், தென் அதுக்கப்புறம் 7,200 உடச்சானா அவன் டுவர்ட்ஸ் அப்சைடுக்கு போயிட வாய்ப்பு இருக்கு. பாலிகேப் ரிசல்ட் நல்லா இருந்தா இவனும் அதே மாதிரி தான் மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பட் அவன் 6,000க்கு கீழே வந்துட்டான் அப்படின்னா அது ஃப்ரீ ஃபால் ஜோன்ல இருக்கு. டாக்டர் ரெட்டி. டாக்டர் ரெட்டி வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்பிளிட் டிவிடெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா இப்போ 6,000 இப்போ கீழே குறைஞ்சிருக்காது ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணனால. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் இன்னும் ரிசல்ட்டுக்காக அவன் வந்து 1,280 வரைக்கும் வந்துட்டு தான் அங்கேருந்து பவுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். 200 EM சப்போர்ட் எடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் மேலே போறானா அப்படின்னு பார்க்க தான் ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் மேலே போறான் அப்படின்னா 360 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. தென் அதை உடச்சா அது பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து சைன்ட் பாருங்க, ஆல்மோஸ்ட் அவன் ட்ரெண்ட் லைன்ல தான் இருக்கான். ஓகேங்களா? அவன் வந்து 1,880 உடைச்சிட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் அவன் ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் அப்சைட் போயிடும். ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குதுங்கிறதுனால, சப்போஸ் வருது ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்னா 880க்கு மேலே போய் அன்னைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னாவே ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கு. அவன் 2,000க்கு கூட போக வாய்ப்பு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, 2,000லேருந்து 1,800லேருந்து 2,000க்கு போகுதுன்னா 200. அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் அந்த ஸ்டாக் போயிடும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை தான் நம்ம எப்பயுமே பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம்ல எடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது எம்பாசிஸும் பாருங்க, ஆல்மோஸ்ட் அவன் எல்லாமே அந்த இஎம்ஐஸ் வந்து 20 EMI, 50 EMI, 100 EMI, 200 EMI எல்லாமே கிட்டத்தட்ட அவன் பக்கத்துல தான் இருக்கு. அவன் ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் அப்சைடுக்கு ரெடியா இருக்கான். அவன் 2,920 அப்படிங்கிறத அதை உடைக்கிறாங்கிற பட்சத்துல தென் ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கு. ஈவன் அது 3,100 வரைக்குமே போக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம்ல இந்த ஒரு வாரத்துக்குள்ளாரியே மேலேயும் கீழேயும் போக வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 10% 20% ஆகலாம். 2 நாள் 5% மாதிரி கூட போகலாம். ஸோ அதனால இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்க அலர்ட் போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா JSW ஸ்டீல் பாருங்க, ஆல்ரெடி அவன் வந்து கன்சல்டேஷன்ல தான் இருக்கா 800ல. ஓகேங்களா? அவன் வந்து ஈவன் அந்த 200 EMக்கு கீழே இருக்கான். ஒன்ஸ் அந்த ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குங்கிற பட்சத்துல அவன் 940க்கு போக வாய்ப்பு இருக்கு. 940க்கு மேல போனாதான் அது பிரேக் அவுட் ஆகும். அது வரைக்கும் 940 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. பட் அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனும் சைட்வேஸ் ஜோன்ல தான் இருக்கான். அந்த ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கான். பட் ஆனா மொமெண்டம் டுவர்ட்ஸ் அப்சைடுக்கு டேர்ன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? அவன் இன்னும் இப்போ டாக்டர் ரெட்டி சொன்ன மாதிரி அவனை கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவன் பாசிட்டிவ் இன்ட்ரெக்ட்ல தான் இருக்கான். ஓகேங்களா? அடுத்து வந்து அத்துல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷன் மோட்லயே தான் இருக்கான். அவன் ரிசல்ட்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே போல 6,400க்கு கீழே வந்துட்டு அவன் ஃப்ரீ பால் ஜோனுக்கு வந்துருவான். ஓகேங்களா? இன்கேஸ் 6,800க்கு மேலே போகுது அப்படின்னா அவன் 7,200 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸு, தென் இதுக்கப்புறம் நிஃப்டி 50ல நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் இருக்கு, நீங்கள் வந்து கலந்துக்க பாருங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸில் ஈவன் அது எக்ஸ்பைரி டேல நம்ம எப்படி ட்ரேட் பண்ண, ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈவன் நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தால் நீங்கள் எந்த மாதிரி பொசிஷனை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து கலந்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஓகேவா? நன்றி நண்பர்களே, நன்றி.